ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நிறைய வீடியோஸ் நான் வாதம், பித்தம், கபம் பற்றி நிறைய போட்டிருக்கேன். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அதுக்குரிய அக்குபஞ்சர் புள்ளிகள் பற்றியும் நான் போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோவில் வாதம், பித்தம், கபம் இம்பேலன்ஸாக இருந்தால், அதாவது கூட இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குரிய மனநிலைமைக்கு ஏற்ற மலர் மருந்து பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த நான் சொல்ல போகிற மலர் மருந்துகள் எப்படி வாதம், பித்தம், கபமாக சரி பண்ணுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அந்த விஷயங்களை சரி பண்ணாது. ஆனால் உங்களுக்கு உடம்பில் அது இம்பேலன்ஸாக இருக்கும்போது, அந்த நிலைமைகள் மாறி இருக்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட மனநிலைமையில் சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நாளடைவில் இன்னுமே அந்த வாதம் சார்ந்த, பித்தம் சார்ந்த, கபம் சார்ந்த வியாதிகள் உங்களுக்கு என்ன இருக்கோ அது இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர, நீங்கள் என்ன மருந்து எடுத்தாலும் மறுபடியும் அது குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் ஒரு சிலருக்கு மனநிலைமைகள் மாற்றங்கள் இருக்கிறதுனால கூட வாதம், பித்தம், கபம் உடம்பில் மாறுபாடுகள் ஏற்படலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் எப்பயுமே கோபப்பட்டுட்டே இருக்காங்கன்னா அவங்க உடம்புல பித்தம் அதிகமாகலாம். ஸோ இது ஒரு வைஸ் வெர்சா தான். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்ற ஒரு கதை தான். ஸோ ஒருவேளை உங்களுக்கு உணர்வுகள்னால உங்களோட ஸ்டேட்டில் இந்த வாதம், பித்தம், கபமில் மாற்றம் இருந்தால் கூட இந்த மலர் மருந்து எடுக்கும்போது அந்த வியாதிகள் குணமாகிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது ஒரு விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு, உடல் ஃபிசிக்கலாக சரி பண்ணுறதுக்கு டைரெக்டாக மலர் மருந்து உதவி பண்ணாது. ஆனால் மனநிலைமைகளை மாற்றுறது மூலமாக அந்த ஒரு இம்பேலன்ஸை சீக்கிரமாக க்யூர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு பிபி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், பிபி இருக்குது அப்படின்னா அவங்க உடம்புல பித்தம் அதிகமாக இருக்கும். ஸோ கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு மெடிசன் லைக் ஆலோபதியாக இருக்கலாம், இல்லை சித்தாவாக இருக்கலாம், எதில் போய் நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்ருப்பீங்க. நீங்கள் சொல்கிறது உண்டு, நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, மாத்திரை போடுறப்போ அப்போ எனக்கு நல்லா இருக்குது, அதுக்கடுத்து மறுபடியும் சாயங்காலம் பிபி ரைஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன, அவங்களோட மனநிலைமை அந்த காலங்களில் ரொம்ப மாற்றங்களாக இருக்குது. அதனால அந்த பிபி நீங்கள் என்ன மாத்திரை எடுத்தாலும் மறுபடியும் ரைஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் மலர் மருந்தோடு சேர்த்து நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும், வாதத்துக்குரிய விஷயங்கள், பித்தத்துக்குரிய விஷயங்களுக்கு, கபம்க்குரிய விஷயங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு அலோபதி இல்லை எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் இதை நீங்கள் கூட சேர்த்து எடுக்கும்போது சீக்கிரமாக அந்த வியாதிகள்லேருந்து வெளிவரலாம். அது மட்டுமே இல்லை, ஸோ இப்போ நான் சொல்ல போகிற மனநிலைகள் மூலமாக உங்கள் உடம்புல வாதம் அதிகமாக இருக்கா, பித்தமாக, கபமாங்கிறதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ கபம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒருத்தருக்கு கபம் இம்பேலன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட மெயினாக என்ன குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது வளைந்து கொடுக்குற தன்மையில் மாற்றம் இருக்கும். ஒன்று, அவங்க ரொம்ப வளைஞ்சு கொடுப்பாங்க. அவங்க உடம்புல ரொம்ப கபம் இருக்குது அப்படின்னா ரொம்ப வளைஞ்சு கொடுப்பாங்க. யார்கிட்டையும் அவங்களுக்கு ஒரு நோ அப்படிங்கிற ஒரு வேர்டே சொல்ல தெரியாது. இல்லை கபம் அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க எப்படின்னா வளைந்தே கொடுக்காம அப்படி ரிஜிடிட்டியாக, ஸ்டிஃபாக அதை எதுக்கு எடுத்தாலும் விரைப்பாக இருக்கான், விரைச்சிட்டே இருக்கான்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஸ்டிஃப்னஸ் வரும். அதாவது கால் கை மடக்க முடியாமல் இருக்கிறது, கழுத்தை திருப்ப முடியாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஃபிசிக்கலாக சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நான் போட்ட அந்த டீட்டெயில் வீடியோவில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்ன நடக்குங்கிறது தெளிவாக இருக்குது. ஆனால் இப்போது ஜென்ரலாக பார்க்கும்போது கபம் அப்படின்னாலே ஃப்ளெக்சிபிலிட்டி, ரிஜிடிட்டி, அதாவது வளைந்து கொடுக்குற தன்மையில் ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி மன்னிப்பு. ஸோ வளைந்து கொடுக்கலன்னா என்ன அர்த்தம், அதே மாதிரி யாராவது எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கும் அவங்க மன்னிப்புங்கிறத கூட வளைஞ்சு
ஓகே அப்படியா நீ தப்பு பண்ணியா சரி அப்படின்னு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் ரொம்ப மன்னிப்பாங்க, ஒரு சிலர் சுத்தமாக மன்னிக்க மாட்டாங்க. அதாவது கபம் அதிகமாக இருந்தாலும் கபம் குறைவாக இருந்தாலும். ஸோ அப்போது ஜென்ரலாக மலர் மருந்து என்ன பண்ணுன்னா, அதிகம் குறைவுன்ற பிரச்சனையே இதில் இல்லை. எனக்கு குறைவாக இருக்கா அதிகமாக இருக்கான்றதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா மலர் மருந்து எப்பயுமே பேலன்ஸ் பண்ண தான் செய்யும். ஸோ அந்த விதத்தில் நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லி ஒரு மலர் மருந்து சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு கபம் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் இருக்குன்னு இல்லை. ஸோ எந்த ஒரு மனப்பான்மை இருக்கோ அதுக்குரிய மலர் தீர்வு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். மலர் தீர்வுகள் எப்படின்னா, ஹோமியோபதி ஷாப்பில் பில்ஸாக கிடைக்கும். நான் சொல்கிற ஒவ்வொரு மலர் தீர்வில் உங்களுக்கு எது தேவையோ அதிலிருந்து 2 பில்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சொட்டாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மலர் தீர்வுலேருந்து 2 சொட்டு 50 ml தண்ணியில் மொத்தமாக போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த விதத்தில் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு நோ சொல்லவே தெரியல, எல்லாத்துக்கும் அடிபணிஞ்சு போயிட்டே இருக்காங்க, இல்லை சுத்தமாக நோன்ற வேர்டே சொல்ல மாட்டாங்க கபம் வந்து குறைவாக இருந்தால். ஸோ அப்படி உங்களுக்கு நீங்கள் அப்படி நான் அப்படி இருக்கேன், இதனால் எனக்கு சில உடல் உபாதைகள் வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்குரிய மலர் தீர்வு சென்டாரி. அதுக்கடுத்து இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து பயந்துகிட்டே இருப்பாங்க. எப்பயுமே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. ஸோ அப்படி நீங்கள் இருக்கீங்கன்னா மிமுலஸ் அப்படிங்கிற மலர் தீர்வு. அதே மாதிரி இந்த கபம் இருக்கிற ஒரு பேஷண்ட் ஒரு மனிதர் எப்படி இருப்பார் அப்படின்னா, நல்ல நாலேஜ் இருக்கும், ஆனால் ஒரு ஸ்டார்ட் அப் மட்டும் அவங்களால பண்ணவே முடியாது. அதாவது மலைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறது, ஒத்தி போட்டுகிட்டே இருக்கிறது. நிறையா குழந்தைகள்கிட்ட கூட இந்த கபம் இருக்கும்போது சளி அடிக்கடி பிடிக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த வேலையை செய்ய சொன்னாலும் நல்ல டேலண்ட் இருக்கும். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், உட்கார்ந்தா படிச்சிருவான், உட்கார தான் மாட்டான் அப்படிங்கிற ஒரு வேர்டையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இல்லை லேடிஸாக இருந்தீங்கன்னா கபம் உடம்பாக இருக்கும்போது அப்படி பாத்திரம் நிறையா இருக்கும், சமைக்க வேலை இருக்கும், ஆனால் செஞ்சால் அவ்வளோ அழகாக ஸ்டார்ட் பண்ணிட்டா முடிச்சிடுவாங்க. ஆனால் அதை செய்யணுமான்னு ஒத்தி போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு கபம் வகையினராக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்குரிய ஒரு மலர் தீர்வு வந்து ஹார்ன் பீம். அடுத்து பொதுவாக கபம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அசை போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களால் அதிலிருந்து வெளிவரவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து அதான் அவங்களுக்கு தான் நோ சொல்ல தெரியாதே. ஸோ அப்படி இருக்கிறப்போ எஸ் சொல்லிடுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் செய்யலாமா வேண்டாமா, இப்படி பண்ணியிருக்கலாமோ, ஏன் நம்மளுக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய திருப்பி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனை நிறையா பேருக்கு கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. ஸோ அப்போது அதை தடுக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கூட இந்த ஒரு மலர் தீர்வு கொடுக்குறாங்க. அதோட பேர் ஒயிட் செஸ்னட். எதுவுமே பல்கி பெருகாமல் ரிப்பீட்டடாக தாட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான். சில கபம் வகையினர் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு தடவை சொல்லிவிட்டு அதை விட மாட்டாங்க, அது நடக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரிப்பீட்டடாக பேசுகிறதும் உண்டு. சில பேர் பார்த்திங்கன்னா இப்படி ரோட்டில் போகும்போது ஏதாவது மரம் அதிகமாக இருக்குது, எத்தனை மரம் இருக்குது எண்ணிட்டே போவாங்க. இந்த மாதிரிலாம் குழந்தைகள் கிட்ட இந்த ஹேபிட் இருக்கும் கபம் வகையினருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிற மலர் தீர்வு எடுத்துக்கலாம். அண்டு ரொம்ப முக்கியமாக நான் கபமில் சொன்ன ஒரு விஷயம் ஃப்ளெக்சிபிலிட்டி. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வளைந்து கொடுக்குற தன்மை ரொம்ப இருக்கும், இல்லை வளைந்து கொடுக்காத தன்மையாக இருப்பாங்க. ஸோ ஒன்று சென்டாரி சொன்னேன் அதுக்கு. இன்னொன்று கண்டிப்பாக அவங்க வளைந்து கொடுக்காத வகையினராக இருந்தாங்கன்னா ஸ்டிஃப்னஸ் இருக்கும், முட்டி மடக்கிறது, கை தூக்கிறது, ஷோல்டரை தூக்க முடியாது, கழுத்து திருப்ப முடியாது, இப்படி பெயின் இருக்குது. இது வந்து கபம் குறைவாக இருந்தாலும் இருக்கும், கூட இருந்தாலும் இருக்கும். ஸோ ஜென்ரலாக கபம்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ரெமெடி. நீங்கள் நான் மேற்கொண்ட எது எடுக்கிறீங்களோ இல்லையோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெமெடி வந்து ராக் வாட்டர். அது வந்து ஒரு மலர் கிடையாது, அது ஒரு தண்ணி. இந்த மலர் தீர்வுகள்லே மலைக்கு நடுவுற போகிற ஒரு தண்ணியிலேருந்து எடுக்கிற ஒரு தீர்வு. ஸோ அதுதான் ராக் வாட்டர். ஸோ கபம் வகையினருக்கு ஜென்ரலாக நான் சொன்ன எல்லாம் இருந்தாலும் முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் சென்டாரி அண்ட் ராக் வாட்டர். இந்த 2ல் இருந்துமே நீங்கள் 4 பில்ஸ், மொத்தம் 8 வரணும். இப்போ 2 தான் எடுக்கிறீங்கன்னா 4 எடுக்கிறீங்கன்னா 2 இந்த மாதிரி ஒரு ரேஷியோ பண்ணி எடுங்க. பட் ரொம்ப முக்கியமான ஒரு சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா கபம் வகையினருக்கு உரிய மலர் தீர்வு மெயினானது ராக் வாட்டரும் சென்டாரியும். ஸோ இப்போது நீங்கள் திருப்பி இந்த வீடியோவில் முதல்லேருந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணி
இன்னொரு தடவை உங்கள் எல்லா குணாதிசயங்களையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எந்த ஒரு ரெமெடி எடுக்கணுங்கிறத பண்ணுங்கள். ஸோ இந்த நான் மேற்கூறின அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த விஷயங்கள் இருக்குது, ரிப்பீட்டட் தாட்ஸ் அப்படின்றது தான் மெயின் ஃபார் கபம் வகையினர். அடுத்து இப்போது வாதம். ஸோ வாதம் வகையினராக இருந்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆன்சைட்டி, ஒரு அதாவது எதுலேயுமே வந்து ஒரு எக்ஸைட்டட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது பித்தத்துலேயும் இருக்கும். ஆனால் இதில் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஆன்சைட்டி, ஒரு படபடப்பு இருக்கும். அண்ட் ஈகோ இருக்கும். ஈகோயிஸ்டிக் பர்சனாக இருப்பாங்க. ஸோ ஈகோவாக இருக்கனால என்ன இருக்கும் அப்படின்னா தான் சொல்கிறது தான் கரெக்டு, தப்பாகவே செஞ்சாலும் திருப்பி அந்த ஒரு தப்பை தான் அவங்க செய்வாங்க. ஏன்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து அவங்க அப்சர்வ் பண்ணி விஷயங்களை வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வாதத்தில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆன்சைட்டி தான். அண்ட் ஈகோ அண்ட் ஃபாஸ்ட், ஒரு மூமெண்ட்டே வந்து காற்று மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப வேகமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக டயர்டாகி ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் வாதம். ஸோ வாதம் வகையினருக்கு கண்டிப்பாக என்ன ஒரு குணாதிசயம் இருக்கும் அப்படின்னா பொசசிவ்னஸ். ரொம்பவே ஒரு பொசசிவ் இருக்கும். அவங்க பேசுகிறத கேட்கணும், கேட்கலைன்னா தலையை திருப்புறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தவங்ககிட்ட நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் அவங்க சொல்கிறதுக்கு தான் அதான் ஈகோ, இதுக்குள்ளேயே இந்த விஷயங்களும் வந்துடும். ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது ஒரு பொறாமை குணமாக மாறும் அந்த பொசசிவ். ஸோ இப்போது இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது, பொசசிவாக மட்டும் நீங்கள் இருக்கீங்க, அந்த பொசசிவ்னஸ் உங்களுக்கு நிறையா இடத்துல பிரச்சனையாகுது. ஏன்னா அதுவே வந்து ஒரு சிலர் உங்களை கவனிக்கலை, ஒரு அன்பு இல்லை, பொசசிவ்னு ரொம்ப இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். அண்டு உங்கள் உடம்புல அடுத்து பித்தமும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது அப்படி ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்கன்னா சிக்கரி அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதே பொசசிவ் ரொம்ப ஒரு ஜெலஸ் பொறாமை குணம் ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களே அனலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்குரிய மலர் தீர்வு ஹாலி. ஸோ ஹாலி எடுத்தால் சிக்கரி எடுக்க தேவையில்லை. சிக்கரி லெவலில் இருக்கீங்கன்னா சிக்கரி எடுக்கும்போது ஹாலி வந்து எடுக்க தேவையில்லை. அண்ட் நீங்கள் உங்களே உணர்றீங்க நீங்கள் ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சனாக இருக்கீங்க, வாதம் உங்கள் உடம்புல அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது ஈகோனால் நீங்கள் நிறைய வாழ்க்கையில் இழக்கிறீங்க. இது அவங்க சொல்லும் போது நம்ம கேட்டிருக்கலாமே, தப்பாகிடுச்சு அப்படின்னு அடுத்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் உடம்புல வாதம் அதிகமாக இருக்கனால திருப்பி உங்ககிட்ட அந்த எண்ணங்கள் தான் அப்போ ஃபீல் பண்ணாலும் மறுபடியும் அதே தப்பை தான் நீங்கள் செய்கிறீங்க. அப்படி ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய மலர் தீர்வு செஸ்னட் பட். ஓரளவுக்கு அடிமை குணம், அதாவது ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு, ஈவன் காஃபியாக இருக்கலாம், இல்லைனா வந்து சிகரெட் பண்ணுறவங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி என்ன டிவி அடிக்ஷன், எந்த ஒரு அடிக்ஷன், ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு அடிமை ஆகுறீங்க, ஈவன் இனிப்பு பதார்த்தங்கள். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கிரேவிங்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் உங்கள் உடம்புல வாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த விஷயத்துக்கு இந்த செஸ்னட் பட் வந்து ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வாதம் நான் சொன்ன மாதிரி முந்திரி கொட்டத்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், அடுத்து இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஒரு டைம் கொடுக்க மாட்டாங்க, முடிச்சிட்டிங்களான்னு சொல்லி அந்த ஒரு டைம் பீரியடை கூட கால்குலேட் பண்ணாமல் அந்த அடுத்தவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு கூட யோசிக்காமல் பதட்டமாகவே இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஆன்சைட்டி. ஸோ அப்படி ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க வாதம் வகையில் அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்வு இம்பேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து வயிறு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும், அடிக்கடி பசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாமே ஒரு வகையான அடிக்ஷன்ஸ் தான். ஸோ அதாவது வாதம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். மெயினாக நிறையா மூட்டில் பெயின் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கபம் வகையினராகவும் கொஞ்சம் இருப்பீங்க, வாதமும் இருப்பீங்க. ஸோ அப்போ மூட்டு வலிலாம் இருக்குன்னா இந்த ராக் வாட்டரும் இந்த இம்பேஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு அந்த ஒரு மூட்டு வலியிலேருந்து நிவாரணம் கிடைக்கிறத நிறைய கேசஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த வாதம் அப்படிங்கும்போது அந்த காற்று அதிகமாகி அந்த மூட்டை தான் வந்து போய் பாதிக்கும். ஸோ நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி எல்லோரும் ஒரே வகையினர் இருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி 2 குரூப் கண்டிப்பாக இருப்போம். ஸோ அதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வாதம் வகையினராக இருக்கீங்கன்னா வாதத்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு ரெமெடி எதாக இருக்கும் அப்படின்னா 2 செஸ்னட் பட் இம்பேஷன்ஸ். அதை விட்டுட்டு சிக்கரி அண்ட் ஹாலி உங்களுக்கு தேவையான்னு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெமெடி இஸ் செஸ்னட் பட்டும் இம்பேஷன்ஸ். அடுத்து பித்தம்.
பித்தம் அப்படின்னாலே தெரியும், கோபம் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் முன் கோபம். உடம்புல பித்தம் அதிகமாயிருச்சு அப்படின்னா ஷார்ட் டெம்பர் அதிகமாக இருக்கும். எது சொன்னாலும் டாலரன்ஸ் இருக்காது. பொறுமை, அதாவது பொறுத்து கேட்டு பண்ணாமல் சட்டுன்னு கோவப்படுற ஒரு தன்மையும் எதுலேயுமே பொறுமையின்மையும் இருக்கும். பேஷன்ஸ் அப்படிங்கிறது வேற, பதட்டமாகிறது, கொஞ்சம் அவங்க அடுத்தவங்களுக்கு டைம் கொடுக்காம பதட்டமாகிறது. டாலரன்ஸ் அப்படிங்கிறது தன்னோட விஷயங்கள்லையே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப பாஸியாக, பொறுமையே இல்லாமல் அதே மாதிரி எல்லாரையும் எதிர்பார்த்து ஆகிறது தான். அந்த கோபமும் முன் கோபமும் வர்றது தான் இந்த பித்தத்தோட மெயின் விஷயம். பித்தத்துலேயும் ஜெலஸ் இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ வாதமும் பித்தமும் அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பொறாமை குணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பொறாமை குணம் ரொம்ப இருக்குன்னா வாதத்தில் சொன்ன ஹாலியும் வந்து இந்த பித்தத்தில் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன டாலரன்ஸ் கண்டிப்பாக பித்தம் வகையினருக்கு இருக்காது. ஸோ அவங்களுக்குரிய முக்கியமான ஒரு ரெமெடி வந்து பீச். ஸோ பெருமை, அவங்களுக்கு வந்துட்டு அந்த பொறுமை இல்லை, டாலரன்ஸ் இல்லை அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை பேசிட்டே முடிச்சிட்டியான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த வகையில் கபமில் சொன்ன அதே ஒயிட் செஸ்னட் பட் இங்கேயும் வரும். ஸோ பீச் எடுக்கிறீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒயிட் செஸ்னட் பித்தம் வகையினராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பீச் ஒரு குணம் இருக்குது. பொறுமை இல்லை, நீங்கள் டாலரன்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து எடுக்க வேண்டியது ஒயிட் செஸ்னட். ஸோ இந்த ரெண்டும் இருக்கும்போதே பதட்டம் சில காரியங்களில் வரும். நீங்கள் அடிக்கடி பதட்டம் ஆகுறீங்கன்னா நான் வாதத்தில் சொன்ன இம்பேஷன்ஸ். ஸோ இதையும் தேவையான்னு பாருங்கள். ஸோ பீச் எடுத்தால் இம்பேஷன்ஸ் தேவை கிடையாது. இல்லை நான் வந்து முன்கோபியாக இருக்கேன்னா நீங்கள் பீச் எடுக்கிறீங்கன்னா இம்பேஷன்ஸ் தேவையில்லை. இல்லை எனக்கு வந்து வெறும் பதட்டம் மட்டும்தான் வருது அப்படின்னா நீங்கள் வந்து பீச் எடுக்காமல் ஒயிட் செஸ்னட்டும் நீங்கள் இம்பேஷன்ஸும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். அண்ட் பித்த வகையினர் எப்படி இருப்பாங்கன்னா அடுத்தவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. லைக் வாதத்தில் சொன்ன மாதிரி தான். பட் இதில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சுத்தமாகவே, அதாவது என்னோட வழி தான் தனி, அவங்கள பற்றி அவங்க ஃபுல்லாக பேசி முடிச்சிருவாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம். அடுத்தவங்க பேசுகிறத அவங்க பொறுமையாக கேட்கவே மாட்டாங்க, அனலைஸ் பண்ணவே மாட்டாங்க, அதுக்கு டைம் கூட கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குன்னா நிறைய பிரச்சனைகள் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களால ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் அடுத்தவங்ககிட்டையும் டிஸ்கஸ் பண்ணால் அந்த சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு ஆளாக நீங்கள் இருக்கீங்கன்னு உங்களை அனலைஸ் பண்ணிங்கன்னா அதுக்குரிய மலர் தீர்வு ஹீத்தர். அண்ட் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எதையுமே பொறுமையாக பொறுத்து கேட்கவே முடியாது. ஸோ அப்படி அவங்களுக்கு வந்து கண்ட்ரோலே இருக்காது, எதுலேயுமே கண்ட்ரோல் இருக்காது. கொஞ்சம் மோரார்லெஸ் வாதம் அண்ட் பித்தம் கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். ஆனால் சுத்தமாக இவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் அவங்க மீறி, அதான் முன்கோபம் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ பீச் எடுக்கிறவங்க எல்லாருமே செரிப்ளம் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வையும் சேர்த்து எடுக்கும்போது அவங்க ரொம்பவே ஒரு பொறுமைசாலியாக மாறிடுவாங்க. ஏன்னா பித்தமில் பொறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ இப்போது இதை நம்ம ஒரு சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா பித்தம் வகையினரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுமையின்மை, டாலரன்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு பிரதானமான ஒரு கீவேர்ட். ஸோ அப்போ ரொம்ப முக்கியமாக இதுக்கு தேவையான ஒரு மலர் தீர்வு இந்த சம்மரைஸ் பண்ணோன்னா பீச்சும் செரிப்ளம் இந்த ரெண்டும் மட்டும் அத்தியாவசியமானது. மீதி நான் சொன்ன ஒயிட் செஸ்னட், இம்பேஷன்ஸ், ஹீத்தர் இதெல்லாம் நான் சொன்ன விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பித்தம் வகையினராக இருக்கீங்க, உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்குது, எப்பயுமே ஒரு குழப்பமான மனநிலைமை, இப்போ எப்பயுமே ஷார்ட் டெம்பராக கோபப்படுவேன் அப்படின்னு இருந்தால் பித்தம் கண்டிப்பாக அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாத்துக்குமே பீச் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வும் செரிப்ளம் அப்படிங்கிறதுமே போதுமானதாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது கபம், வாதம், பித்தம் இந்த 3 அடிப்படையோட குணங்களும் அது உங்களுக்கு இருந்தால் அதற்கு தேவையான மலர் தீர்வும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா ரெமெடியும் எடுக்கணும்னு இல்லை, ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் ஃபைனலாக சம்மரைஸ் பண்ண அந்த 2 ரெமெடி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை விட்டுட்டு நான் ஒவ்வொரு தீர்வுக்குமே நான் ஏன் எடுக்கிறோங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான்னு பார்த்துட்டு மித்த தீர்வுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மலர் தீர்வை வெறும் இமோஷனுக்காக மட்டும் பார்க்காதீங்க.
இமோஷனால் வர்ற ஃபிசிக்கல் விஷயங்கள், உடல் உபாதைகளுக்கு கண்டிப்பான முறையில் மலர் தீர்வு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். உங்களோட ஃபிசிக்கலுக்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்களோ அந்த ட்ரீட்மெண்ட்டோட இதையும் சேர்த்து எடுக்கும் போது அந்த விஷயங்கள் சீக்கிரமாக ஆறத் தொடங்கும், மாறத் தொடங்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ நான் 3 விஷயங்களையும் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து எல்லாருக்குமே தேவை. இப்போ வாதம், பித்தம், கபம்னு நான் தனித்தனியாக கொடுத்துருந்தேன்னா நீங்கள் அந்தந்த வகையினர்களுக்கு தான் நம்ம வந்து இதை ஃபார்வேர்ட் பண்ணோம். பட் இப்போ நான் 3மே கொடுத்துருக்கிறதுனால இந்த ஒரு வீடியோ எல்லாருக்குமே ஒரு முக்கியமான பதிவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டிலே பார்த்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம் 3 வகையினருமே இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.